உடல்ல இடுப்பு கால் பகுதிகளில் மறைத்து தங்கம் கடத்தியதா கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ராவின் வழக்குல அரசியல் தலைவர்களுக்கும் தொடர்பு இருப்பதா வெளியாகும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. விமான நிலையத்துல ரன்யா ராவ் சிக்கியது எப்படி, அவருக்கு பின்னால இருப்பவங்க யார் யாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் சிக்மங்களூரை சேர்ந்தவங்க ரன்யா ராவ். பிரபல நடிகையான இவங்க கன்னடம், தமிழ், தெலுங்கு படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல விக்ரம் பிரபு நடிச்ச வாஹா படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு நடிகையா மட்டும் இல்லாம கர்நாடக போலீஸ் டிஜிபியான ராமச்சந்திர ராவோட வளர்ப்பு மகளாவும் இருக்காங்க. பிரபல நடிகை போலீஸ் அதிகாரியோட மகள்னு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ரன்யா ராவ் மிகப்பெரிய கேஸ்ல சிக்கி இருப்பதுதான் கர்நாடக அரசியலை பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துபாயில இருந்து பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த விமானத்துல ரன்யா ராவும் வந்திருக்காங்க. வழக்கம் போல பேசஞ்சர்ஸ் வெளியேற இடத்துல சுங்கத்துறை அதிகாரிகளோட டிடெக்டர் இருந்திருக்கு. பேசஞ்சர்ஸ் அதை கிராஸ் செஞ்சு தான் வெளியே வரணும். அந்த டிடெக்டர் வழியா வந்த ரன்யா ராவ் வசமா சிக்கி இருக்காங்க. ரன்யா ராவ் கிராஸ் ஆகும்போது டிடெக்டர்ல கிரீன் சிக்னல் எரிந்திருக்கு. உடனே அவரை தடுத்த விமான நிலைய போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அப்போதான் ரன்யா ராவ் செய்த வேலை அம்பலமாகி இருக்கு. ரன்யா ராவ் தன்னோட இடுப்பு, முழங்கால் பகுதியிலையும் சட்டை பாக்கெட் மற்றும் கால் ஷூலையும் தங்க கட்டிகளை மறைச்சு எடுத்து வந்திருக்காங்க. மொத்தமா 14 கிலோ தங்கத்தை அவங்க உடல்ல மறைச்சு எடுத்து வந்திருக்காங்க. தங்கத்தை பார்த்த வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் அதோட பியூரிட்டியை செக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹால்மார்க் கோல்டு. ரன்யா ராவ் கிட்ட இருந்த தங்கத்தோட மதிப்பு மட்டும் 12 கோடியே 56 லட்சம்னு தெரிய வந்திருக்கு. வசமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட ரன்யா ராவ் என் அப்பா ராமச்சந்திர ராவ் கர்நாடக போலீஸ் டிஜிபின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நாங்க அசராத ஆளுங்க இல்ல அப்படின்ற விதத்துல விசாரணையில தீவிரம் காட்டிய போலீஸ்க்கு ரன்யா ராவ் துபாயில இருந்து தங்கம் கடத்தினது தெரிய வந்திருக்கு. ரன்யா ராவ் கிட்ட இருந்த தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிங்க உடனே அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில கடந்த 20 நாள்ல 4 முறை ரன்யா ராவ் துபாய் போயிட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 45 நாடுகளுக்கு 27 முறை விசிட் அடிச்சிருக்காங்க. தங்கத்துக்கான சரியான ஆதாரங்கள் இல்லாததாலையும் முன்னுக்கு பின் முரணான பதில் சொன்னதாலையும் ரன்யா ராவ் மேல அதிகாரிகளுக்கு சந்தேகம் வலுவாக இருக்கு. உடனே வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிங்க பெங்களூர்ல இருக்கிற ரன்யா ராவோட வீட்டுக்கு சோதனையிட போயிருக்காங்க. அங்க ரன்யா ராவோட கணவர் ஜதின் ஹூகேரி இருந்திருக்காரு. அவரோட முன்னிலையிலேயே ரன்யா ராவோட வீட்டுல இருந்து 2 கோடியே 67 லட்சம் ரூபாய் பணமும் சீக்ரெட் லாக்கர்ல இருந்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகையும் சிக்கி இருக்கு. இது எதுக்கும் சரியான பதில் ரன்யா ராவிடமும் அவரது கணவரிடமும் இல்லாததால இந்த பணமும் நகையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம நகை மற்றும் சொத்து தொடர்பான டாக்குமெண்ட்ஸும் அதிகாரிகளோட கண்ணுக்கு பட்டிருக்கு. ஆதாரம் இல்லாத நகை பணத்தை பதுக்கியதாகவும் ரன்யா ராவ் மேல கேஸ் விழுந்திருக்கு. இதுக்கிடையில ரன்யா ராவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு கால அவகாசம் கேட்டாங்க. இந்த சூழல்ல கர்நாடக அரசின் தொழில் மேம்பாட்டு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில கடந்த 2023ஆம் ஆண்டு முந்தைய பாஜக ஆட்சியில ரன்யா ராவுக்கு சொந்தமான ஸ்டீல் தொழிற்சாலைக்கு 12 ஏக்கர் நிலம் அரசு சார்பில் வழங்கப்பட்டது தெரிய வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அதிகாரிகள் விசாரணையில ரன்யாவுக்கு பின்னால தொழிலதிபர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், நகைக்கடை உரிமையாளர்களோட தொடர்பு இருப்பதாகவும் அதில் சிலர் வேணும்னே அவரை சிக்க வச்சதாகவும் தெரிய வந்திருக்கு. பலமுறை துபாய் சென்று வரும் ரன்யா ராவ் தொடர்ந்து தங்கம் கடத்தல்ல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க எப்படி சுங்கத்துறையோட பரிசோதனையில தப்பிச்சு இருப்பாங்கன்னு சந்தேகப்பட்ட புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ரன்யா ராவோட டிஜிபி தந்தை இதுக்கு பின்னால இருப்பாரோ அப்படின்ற கோணத்திலையும் விசாரணையை முடிக்க விட்டு இருக்காங்க. இதனால ரன்யா ராவோட டிஜிபி தந்தையான ராமச்சந்திர ராவிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்காங்களாம். இதே நேரம் ரன்யா ராவுடன் தொடர்புல இருக்கிற சில நகைக்கடை உரிமையாளர்களும் முக்கிய புள்ளிகளும் அவரை துபாயில இருந்து தங்கம் கடத்தி வர சொல்லி பிரஷர் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அப்படி தங்கம் கடத்தி வந்து கொடுத்தா ரன்யா ராவுக்கு கமிஷனா லட்சங்கள்ல பணம் குட்டியதாகவும் இதனால தங்கம் கடத்தும் ஏஜென்ட்டா ரன்யா ராவ் இருந்ததாகவும் சொல்லப்படுது.
இதுக்கு நடுவுல நீதிமன்ற விசாரணைக்கு வீங்கிய கண்ணங்களோட தூங்காத கண்களோட வந்த ரன்யா ராவ் அதிகாரிங்க தன்னை அடிக்கவில்லை அப்படின்னும் வார்த்தைகளால காயப்படுத்தி இருப்பதா சொல்லி இருக்காங்க. ரன்யா ராவுக்காக வாதாடும் அவரோட வழக்கறிஞர் கிரண் ஜாவாலி தங்கம் கடத்தல் வழக்குல கைதாக இருக்கும் ரன்யா ராவை அதிகாரிங்க தூங்கவே விடாம தொடர்ந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லி குற்றம் சாட்டி இருக்காரு. இந்த குற்றச்சாட்டை முன்வச்சு ரன்யா ராவுக்கு ஜாமீன் பெறவும் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. தங்கம் கடத்தின வழக்குல நடிகை சிக்கியதால அவருக்கு பின்னால் அரசியல் புள்ளிகள் இருக்கிறதா வெளியான தகவலால கர்நாடக அரசியல் களத்துல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.